பொறுமை கிடையாது. ஏதாவது டிவிலேயே ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி காமிச்சாங்கன்னா சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேருந்து இந்த கொரியர் வந்திருக்கு. போன வருஷம் பிப்ரவரியில் வந்து நாங்கள் அவார்டு வாங்கினது. இப்போ வந்து 1 இயர் ஆகுது. இப்போ என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேகசின் வந்திருக்கு. 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை ரிமெம்பர் பண்ணுற மெமரிஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படியும் போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து யாரெல்லாம் 2021 யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் வித் ஃபோட்டோஸும் இதில் இருக்கும். நம்ம பார்க்கலாம். கிருத்திகோட ஃபோட்டோவும் இதில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 இயர் ஆயிடுச்சு. அதை பற்றியே மறந்துற மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்னு சொல்லலாம். Place of legends. A dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கிருத்திக் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு நான் பார்த்துறேன். ஒரே ஆர்வமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும் இல்லையா, நம்ம குழந்தைங்க ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு. 2021 எல்லாம் வேரியஸ் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரும் வந்து சேம் அவார்டு வந்து வாங்கலை, ஒரே டைட்டிலுக்கு வாங்கலை. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட்டுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க. இதில் இல்லாத டேலண்ட்ஸே இருக்காது போல். எல்லோரும் அந்தளவுக்கு நிறையா வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட டாட்டரு. பார்ப்போம், ஒரு குட்டீஸும் நம்ம கிருத்திக் தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா இதில் இந்த புக்கில் பார்க்கும்போது தான் தெரியுது எத்தனை குட்டீஸ் வந்து எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இங்கே பாரு, கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இங்கே நின்று எடுத்தோம்ல அந்த ஃபோட்டோ தான். டல்லாக இருக்குல்ல, வெளிச்சமே கம்மியாக இருக்குது. பேஜ் நம்பர் 208 இருக்குது கிருத்திக் ஃபோட்டோ. இங்கே பாருங்க, கிருத்திக்கு எக்ஸ்ட்ராடினரி கிராஸ்பிங் பவர் ஜீனியஸ் கிட். அவனோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் பை ஐடென்டிஃபைங் அண்ட் ரிசைட்டிங் 170 வெஹிக்கல் லோகோஸ் in 3 minutes 23 seconds and says all periodic elements in periodic table using symbols, says all prime ministers of India, days and months in Tamil and English, numbers 1 to 100, rhymes 4, Aathichudi, national anthem, timing in clock, arranging chess coins, states and capitals of India, all 195 country flags, and set a new world record dated on 21/2/2021. இந்த ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த புக்கில் பார்க்கறதுனால ஏதோ நேற்று தான் மறுபடியும் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வாங்கி 1 இயர் ஆக போகுது. 2021 பிப்ரவரியில் வாங்கினது. அப்போ ஒரு தடவை நேரில் போய் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் புக்கில் வந்து கிருத்திக் ஃபோட்டோவோட இந்த டைட்டில்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ நேற்று தான் மறுபடியும் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் நிறையா அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு நியர்பையில் தான் இருக்காங்க. இவங்க வந்து எனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஹூலா லூப் யூஸ் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக க்யூப்ஸும் வந்து சேர்த்தி டேபிள்ஸும் சைமல்டேனியஸாக சொன்னாங்க. 3 ஆக்டிவிட்டீஸ் அட் அ டைமில் பண்ணாங்க. ஷர்வியா பார்த்த சாரதி. இது வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்ல எல்லாம் வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினவங்க வந்து நியூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். நல்லா பெரிய புக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அத்தனை பேர் வந்து நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மேகசின் வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் 2021 யாரெல்லாம்
அவார்ட்ஸ் வாங்கினீங்களோ கண்டிப்பாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான மெமரிஸு. நம்ம எத்தனை வருஷம் கழித்து நம்ம குழந்தைங்களாம் கிருத்திக்லாம் பெருசானதுக்கப்புறம் இது எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். உங்களோட பொக்கிஷமாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேகசின் வந்து உங்களுக்கு அமேசான் கிண்டலில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499. உங்களுக்கு ஆல்ரெடி கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு அவங்களோட அந்த மேமோட உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் இருந்திருக்கும். அவங்களுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு எல்லாத்துக்கும் காமனான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற டவுட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லை, காமனாகவே அவார்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்குறதுல நம்மளுக்கு என்ன யூஸ், இந்த அவார்டுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்ட்டு மோஸ்ட்லி காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான். யூஸுங்கிறத விட நம்மளுக்கு வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அவார்டு வாங்குறாங்க, ரெக்கார்டு வாங்குறாங்க அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லுங்கள். அது ஒரு ப்ரௌடு மூமெண்ட் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்லாம் நம்ம வாங்குகிறோம். இதனால் யூஸ் அப்படிங்கிறத விட குழந்தைங்க வந்து இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கலாம். குழந்தைங்க சின்ன வயசுலேயே அவார்டு வாங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். மேலே மேலே நிறையா கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்து நிறையா கற்றுக்குவாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் குழந்தைங்க மேலும் மேலும் முன்னேறத்துக்கு நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா? ஏதோ குழந்தைங்க இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா நாம் ட்ரை பண்ணுறனால ஃப்யூச்சரில் வந்து அவங்களே ட்ரை பண்ணி நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் அவங்களோட சொந்த முயற்சியிலே வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நாங்கள் கிருத்திக்கு அவார்டு வாங்க போனபோது இவங்களும் வந்து அதே டைமில் வாங்கினது தான். இவங்க இந்த குட்டி பையன் பேர் வந்து ரோஹித் பாலாஜி. இந்த பையன் வந்து இந்த அவார்டு மட்டும் இல்லைங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த குட்டி பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த குட்டி பையன் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான், எத்தனை நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.